அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா, ஆரோக்கியமா, சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த தருணத்துல உங்க அனைவருக்கும் நான் என்னோட மனமார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஆதரவு நீங்க எப்பொழுதும் நம்ம சேனலுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் எல்லாம் தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ஆடி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய பூட்டு சாவி வழிபாடு தான். இந்த பூட்டு சாவி வழிபாடு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக நம்முடைய சேனலில் நான் ஒவ்வொரு ஆடி மாதத்துலேயும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் இந்த பதிவை போடும்போது நிறைய பேர் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பார்த்துட்டு தனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நானுமே ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஒரு வழிபாட்டை நான் ஒரு முறை செய்தேன். எனக்கு நல்ல பலன் கிடைச்சிது. அப்பையிலேருந்து தொடர்ந்து நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். சில பிரச்சனைகளுக்கு நம்மளால் எவ்வளோ முயற்சி செய்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. பதிலே இல்லாத சில கேள்விகள், அதை மாதிரி தீர்வே இல்லாத சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடும். இல்லை ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிக்கிட்டும் நம்ம இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். இப்போ ஒரு திருமணம் கைகூடணும், இல்லை ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டும் நம்ம இதை தாராளமாக செய்யலாம். இதை நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களில் தான் செய்யணும். அதனால தான் ஆடி மாதம் பிரத்யேகமாக இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை தான் செய்யணும், செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும்லாம் ஒரு குறிப்பிட்ட விதியெல்லாம் கிடையாது. ஆனால் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஆரம்பிப்பதற்கு முன்பு சில விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 6 நாட்கள் வழிபாடு. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த 6 நாட்கள், ஏதாவது ஒரு 6 நாட்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. இந்த ஆடி மாதத்தில் அந்த 6 நாட்கள் உங்களால் பூஜை அறைக்கு போய் பூஜை செய்ய முடியுமா? நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது, சுத்தபத்தமாக இருக்கணும். முடிந்தால் 6 நாட்களும் தலை குளிப்பது நல்லது. அப்படி இல்லாட்டினா கூட முதல் நாள் தலை குளிங்க, அடுத்த நாள்னா தலையில் தண்ணீர் தெளிச்சுக்கோங்க. இந்த 6 நாட்கள் நீங்கள் ரொம்ப கட்டுப்பாடோட எந்த ஒரு விஷயத்துக்காக அந்த பிரார்த்தனை செய்கிறீங்களோ அதை மட்டுமே உங்கள் மனசில் நீங்கள் நினச்சி எப்பொழுதும் வழிபட்டுக்கிட்டே இருக்கணும். இதற்கு தேவையானது ஒரு பூட்டு, ஒரே ஒரு சாவி புதுசாக வாங்கியிருக்கணும். ஏற்கனவே வீட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. புதுசாக நீங்கள் வாங்கி அதை அப்படியே நம்ம பூஜை அறையில் வைக்கணும். ஸோ நீங்கள் அந்த 5 நாட்கள் வச்சுட்டு 6வது நாட்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதை செய்யலாம். இந்த ஒரு வழிபாடு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இது ரொம்ப பிரபலமாக நிறைய பேர் இந்த ஆடி மாதத்தில் செய்வாங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அதை போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வீட்டுக்கு பக்கத்தில் இதா மாதிரி ஏதாவது கோவிலில் பூட்டு வழிபாடு செய்கிறாங்க, எனக்கும் அதை மாதிரி ஒரு தீராத பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் இந்த ஆடி மாதத்தில் இந்த வழிபாடை தவறாமல் செய்யுங்க. ஏன்னா சில பிரச்சனைகளை நம்ம வெளியில் சொல்ல முடியாமல் நம்ம கஷ்டப்படுவோம். அதை மாதிரி பிரச்சனைகளை நம்ம அம்மன் கிட்ட சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த அம்பாள் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுப்பாள் அப்படின்னு நம்பப்படுது. வருடந்தோறுமே இங்கே நிறைய பேர் இதை மாதிரி பூட்டு வழிபாடு செய்கிறாங்க. இருந்தாலும் ஆடி மாதத்தில் நிறைய பேர், அதுவும் பெண்கள் நிறைய பேர் இதை மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு அந்த கோவில் ஐயரை சொன்னார். இந்த அம்பாள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். இந்த அம்பாளை வேண்டிக்கிட்டு பணம் மாலையாகவும் போடுறாங்க, பணத்தை அம்பாளோட கால்லையும் போட்டுட்டு போகிறாங்க. அதை மாதிரி தோரணம் மாதிரி பணத்தையும் கட்டி தொங்க விடுறாங்க. இந்த கம்பியில் நீங்கள் விதவிதமான பூட்டுகளை பார்க்கலாம், வேறு வேறு சைஸில் நீங்கள் பார்க்கலாம். இதை அவங்க போட்டுட்டு போகிறாங்க. 6 மாதமோ 1 வருஷமோ அவங்களுடைய பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் அவங்க இந்த கோவிலுக்கு வராங்க. சாவியை கோவில் ஐயர்கிட்டயே அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. கோவில் ஐயர் திரும்ப சாவியை கொடுப்பாராம். அவங்க அந்த பூட்டை திறந்துட்டு போகிற வழியில் அந்த பூட்டை ஏதாவது மரத்துக்கு கீழே போட்டுட்டு போயிடுவாங்களாம். அது பிரச்சனை தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி மக்கள் அதை மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு அந்த பூசாரி சொன்னார். ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு மாதிரியான வழிபாடுகள் இருக்குங்க. இப்போ இந்த கோவிலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதற்கு நேரடியாக நம்ம ஒரு நாள் இந்த கோவிலுக்கு போகிறோன்னா நம்ம போகும்போதே ஒரு பூட்டு வாங்கிட்டு போயிடணுமா. பூட்டு வாங்கிட்டு போயிட்டு நம்ம அதை கோவிலுக்கு போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கிரில்லையோ அல்லது சாமி முன்பு இருக்கக்கூடிய கம்பிகள்லையோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பூட்டிட்டு சாவியை நம்ம ஐயர்கிட்ட கொடுத்துடணும். உங்கள் பிரச்சனை எப்போ முடியுதோ, ஒரு 6 மாதமோ அல்லது 1 வருஷமோ எப்போ ஆகுதோ, திரும்ப நீங்கள் இந்த கோயிலுக்கு உங்களுடைய
பிரச்சனை வந்து சரியாயிடுச்சு, எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிடுச்சு, நான் வேண்டிக்கிட்டது நடந்துடுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அபிஷேக பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அம்பாளை அபிஷேகம் செஞ்சுட்டு வீட்டிலேருந்து வரும்போதே நேவேத்தியமும் ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பூஜை பண்ணிட்டு போகலாம். நிறைய பேர் புடவை சாத்துறாங்க, வளையல் வாங்கிட்டு வந்து வளையல் மாலை வந்து சாத்துறாங்க, அபிஷேக பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப விமர்சையாக அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்புறம் போகும்போது ஐயர் வந்து ஏதாவது ஒரு பூட்டை ஓப்பன் பண்ணி தராராம். அவங்க பூட்டின பூட்டே கிடையாது, ஏதாவது ஒரு பூட்டை ஓப்பன் பண்ணி தருவாராம். அதை போகிற வழியில் நம்ம தூக்கி போட்டுட்டு மரத்துலேயோ அல்லது ஏதாவது நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா அதில் தூக்கி போட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. ஒவ்வொரு கோவில்லையும் இந்த பூட்டு சாவி வழிபாடு ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்கங்க. இதை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறது தான் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் அந்த மெத்தடு ஃபாலோ பண்ணாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பூட்டு சாவி வாங்கிக்கோங்க. இதை மாதிரி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலரில் இருக்கும்ல, இதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. பித்தளைலாம் கூட தேவையில்லை. ரொம்ப சின்னதும் வேணாம், ரொம்ப பெருசும் வேணாம், மீடியம் சைஸ் இதை மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கும்பொழுது இதை அங்கே ஓப்பன் பண்ணிலாம் பார்க்காதீங்க. அதை மாதிரி கடைக்காரரும் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கெல்லாம் நம்ம விட வேண்டாம். ஜஸ்ட்டு புதுசாக வாங்கிட்டு வந்து நம்முடைய பூஜை அறையில் என்றைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி காலையில் தலைலாம் குளிச்சுட்டு காலை நேரத்துலேயே இதை வந்து நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் ஜஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ்லேயே போட்டுருங்க. இதுக்கு மேலே ஒரு கவர் இருக்கும், இப்போ அது மிஸ் ஆகிடுச்சு. கவரோட இந்த சாவி பூட்டை இதில் வச்சுடுங்க. ஏதாவது ஒரு விருப்பத்தை மட்டும் உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க. அதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. அது பிரச்சனையாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய கோரிக்கை நடக்கணும், இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படிங்கிறதாகவும் இருக்கலாம். சரியா? ஸோ இதை நம்ம வச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தட்டு, ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் இந்த பூட்டு இதை வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு விளக்கேற்றிட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், 6 நாட்களும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், ஒரு காஞ்ச திராட்சை அல்லது வாழைப்பழம் அல்லது ஆப்பிள் இல்லை பேரிச்சம்பழம், கற்கண்டு, ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் வேண்டுதல் பண்ணுங்கள். 5 நாளும் இதை மாதிரி நீங்கள் பண்ணணும். 6ஆவது நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெய்வேதியெல்லாம் வச்சு நம்ம வேண்டுதல் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் போகணும். அம்மன் கோவிலாக இருந்தால் நல்லது. இல்லைங்க அம்மன் கோவில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறவங்க வேறு எந்த கோவில்னாவது போங்க. அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட இதை கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்லிவிடுங்க. ஓப்பன் பண்ணி தர மட்டும் நீங்கள் சொல்லிவிடுங்க. அதை மாதிரி யார் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 101 ரூபாய் தட்சணை அப்படிங்கிறது நம்ம தரணும். சில கோவில்களில் ஐயர் வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த கோவிலுக்கு வெளியில் ஏதாவது கடைலாம் இருக்கும், இல்லை பூக்காரங்க இருப்பாங்க, இல்லை பழம் விற்கிறவங்க இருப்பாங்க, ஏதாவது ஒரு கடை இருக்கும், அவங்கக்கிட்ட அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் வர வழியிலேயே நீங்கள் கோவில்லையும் இதை வச்சுட்டு வரலாம், அல்லது வர வழியில் ஏதாவது மரங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதற்கடியில் வச்சுட்டு வரலாம், அல்லது நீர்நிலைகளில் இதை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். எப்போ அந்த பூட்டை ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ இதை 5 நாள் உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். 6ஆவது நாள் ஏதாவது கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. நம்ம காலையில் போகணுமா இல்லை ஈவினிங் போகணுமா அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. உங்களுடைய சௌகரியம் எப்போவோ நீங்கள் அந்த நேரத்தில் செய்யலாம். ஆனால் திரும்ப பூட்டை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. யார் திறக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட 101 ரூபாய் தட்சணை நீங்கள் கொடுத்துடணும். இல்லை கடையே இல்லைங்க அப்படின்னா நீங்கள் வர வழியில் யார்கிட்டையாவது கொடுத்து அதை திறக்க சொல்லிவிட்டு திரும்ப அந்த பூட்டு சாவியை வாங்கிட்டு நீங்கள் தான் அதை தண்ணீர்லேயோ அல்லது கால்படாத ஒரு மரத்துக்கு கீழேயோ நீங்கள் தான் அதை போடணும். இவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது. இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதை நம்ம செய்யலாமா வேணாமான்னு உங்கள் மனசில் இப்போவே ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் முழு நம்பிக்கை இருக்குதோ, ஈடுபாடு இருக்குதோ, உங்களால் செய்ய முடியும், இந்த ஒரு பிரச்சனைக்காக நான் 6 நாட்கள் இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த ஆடி மாதத்தில் இதை நீங்கள் ஆரம்பிங்க. ஒரே ஒரு சின்ன பூட்டு, ஒரு சாவி தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சாவியாகவும் இந்த வழிபாடு இருக்கும். ஸோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.